வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சினிமா அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நடப்பு நிகழ்வு, அதாவது முக்கியமான இந்திய மேகசினில் வரக்கூடிய இங்கிலீஷ் கட்டுரைகள்லாம் இருக்கும்ல, அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தந்துடுவாங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது அவங்க அதில் உள்ளதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அது முக்கியமான இதை மட்டும் பார்க்கலாம். இது இப்போ குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதை தவிர்த்து எஸ்ஐ, போலீஸு, குரூப் 4, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் முக்கியமானதை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வாக்காளர் பட்டியல் இதை ஃபஸ்ட்டு பீகாரில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் உள்ள ஒரு 12 மாநிலங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இதை கொண்டு வராங்க. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கக்கூடியதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது இதுக்கு முன்னாடி 2002, 2003 பெரிய அளவு கொண்டு வந்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய நகரமயமாக்கல், நிறைய இடம்பெயர்வு, நிறைய இறப்பு, அதனால் பல மாற்றங்கள் மக்கள் தொகையில் நடந்திருக்கு. நிறைய பேர் 18 வயசுக்கு மேலே புதுசாக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் கணக்கில் வச்சு இந்திய தேர்தல் ஆணையம் இதை இப்போ இந்திய எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டு வராங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நேரம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதாவது ஒரு 8 கோடி மக்கள் உள்ள இதில் இதை டக்குன்னு கொண்டு கணக்கெடுத்து வச்சு முடியாது அப்படிங்கிறதான் இங்கே உள்ள எதிர்க்கட்சிகளுடைய இதாக இருக்குது. இது என்ன ஆக்ட் கீழே வருது அப்படின்னா, நாட்டில் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, திருத்துதல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள், ஆர்பி ஆக்ட் பிரிவு 21 கீழே வருது. அதாவது மக்களவை இல்லாட்டினா மாநில சட்டமன்றங்களுக்கான பொது தேர்தலுக்கு முன்னாடி பட்டியலை திருத்துவதற்கும் இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டால் எந்த வருடத்திலும் திருத்துவதற்கும் ஆணையம் வழங்குகிறது. பார்த்துக்கோங்க, இந்திய தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 21 கீழே பட்டியலை எலெக்ஷனுக்கு முன்னாடி திருத்தலாம், இல்லாட்டினா எந்த வருடத்திலும் திருத்துவதற்கு உரிமை இருக்குது. இதை எங்கே வேணும், அதாவது ஒரு தொகுதியில் ஒரு பர்டிகுலர் ஒரு தொகுதியிலையும் கொண்டு வரலாம், இல்லாட்டினா அதனுடைய சின்ன ஒரு பகுதியில் கூட இந்த சிறப்பு திருத்தத்தை உத்தரவிட சட்டம் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த விதியை கவனமாக படித்தேன்னா, பொது தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த விதி சொல்லுது. ஏன் இது முக்கியமானது அப்படின்னா, இப்போ தேர்தலுக்கு முன்னாடி திருத்துறதுனால இதனுடைய முடிவுகள்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும். அப்போ தப்பாக கொண்டு திருத்தியாச்சுன்னா தப்பான முடிவு வந்துடும். அதனால் ரொம்ப இந்த திருத்தம் அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு குறுகிய காலத்தில் இதை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் தமிழக எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்வது மக்கள் பிரதிநிதி சட்டம் 1950 கீழ் அனுமதிக்கப்படவில்லை. சில மாதங்களுக்கு முன்னாடி திருத்தக்கூடாது, கொஞ்சம் அதுக்குன்னு சில டைமிங் இருக்குல்ல, அந்த டயத்தில் தான் திருத்தணும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 326, இந்தியாவில் உள்ள எந்த ஒரு குடிமகனும் வாக்களிக்க உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் 326. அப்போ இந்த திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு குடியுரிமை அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. குடியுரிமை சம்மந்தமாக சொல்லக்கூடிய ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும். 1955 குடியுரிமை ஆக்ட் இருக்குது, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குது. குடியுரிமையை 3 விதமாக தருவாங்க. பிறப்பு, வம்சாவளி, 5 விதமாக: பிறப்பு, வம்சாவளி, பதிவு மற்றும் இயற்கையாக இருந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது, இந்த இதிலெல்லாம் தருவாங்க. குடியுரிமையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்குது, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. ஆனால் அரசியலமைப்போட பிரிவு 326 சொல்லுது, ஒரு குடிமகன் மட்டுமே வாக்காளராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்போனா குடியுரிமையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? இந்திய தேர்தல் இந்திய உள்துறை அமைச்சகம், ஹோம் மினிஸ்டர் இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் அது சம்மந்தமான அதிகாரம் இருக்குது. அதனால் சட்டமன்றம், இந்த நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இந்த பட்டியலை முன்னக்கூட்டி தயாரிக்கும்பொழுது குடியுரிமை தொடர்பான சிக்கல்கள் எழும் பொழுது அதில் உள்துறை அமைச்சகம் தான் தலையிட முடியும், தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. இதெல்லாம் சிக்கல்.
14 அரசியலமைப்பு 14 தெரியும். 21 சுதந்திரம் அப்படிங்கிற சம்மந்தமாக சொல்லுது. அடுத்து என்ன ஆர்டிக்கிள் ஹிண்டில் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். சுரண்டப்படும் தொழிலாளர் கொள்கையின் வெற்று வாக்குறுதிகள். தொழிலாளர்களுடைய உழைப்பு இதெல்லாம் வந்து சுரண்டப்படுது, இன்னும் நிறைய தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சிரம் சக்தி நிதி 2025 அப்படிங்கிற ஒரு டிராஃப்ட் ஒரு வரைவை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வரைவில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சோசியோ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி எழுதலாம். சிரம் சக்தி நிதி 2025 வரைவு இப்போல்லாம் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தொழிலாளர்களுக்கு வந்து நிறையா இடைவெளி இருக்குது, தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கு வந்து நிறையா இடைவெளி இருக்குது. ஒரு இஎஸ்ஐ ஒரு பிஎஃப் கூட தொழிலாளர்களுக்கு வந்து சாதாரணமாக சேர மாட்டேங்குது. அவங்களுக்கு சரியான காப்பீட்டு நிதி இல்லை. நிறையா குடும்பங்களில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு முறையில் வந்து வேலை செய்கிறாங்க. மகப்பேறு நிவாரணத்தை வந்து இன்னும் உறுதி செய்யலை. இந்த மகப்பேறு நிவாரணம் வந்து உறுதி செய்ய அரசுக்கு வந்து ஆர்டிகல் 42 டிபிஎஸ்பியில் இருக்குது, அதை வந்து சொல்லுது. ஆனால் அது வந்து கரெக்டாக இன்னும் வந்து போய் சேரலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இதைத்தான் வந்து இந்த அறிக்கை வந்து இந்த டிராஃப்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஹிண்டில் வந்து இன்னொரு முக்கியமான ஆர்டிகல் என்னென்னு பார்த்தோமா, குண்டு வெடிப்புக்கு பிறகு தடயவியல் நிபுணர்கள் என்ன செய்கிறார்கள். இதை வந்து எப்படி வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் இருக்கும். நீங்கள் படிச்சுக்கோங்க. சும்மா இருக்கும்போது வாசிச்சுக்கோங்க, சயின்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தேவையான முக்கியமான டாபிக், நம்ம சப்ஜெக்டோட எது தொடர்பு இருக்குது, நம்மளுக்கு வந்து அந்த கட்டுரையிலேருந்து என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம படிச்சுக்கணும். அதை மட்டும் படிச்சிச்சுன்னா டக்குன்னு வந்து முடிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு மேகசின்லேருந்தும் ஒவ்வொரு நடப்பு கட்டுரை வந்து படிக்கிறதுக்கு எப்படி 20 நிமிஷம் ஆயிரும். அப்புறம் 10 மேகசின் கிட்ட வருது. அடுத்து பாருங்கள், இது முக்கியமானது. காற்று மாசுபாட்டை சமாளிக்க கிராப் 3 மற்றும் பிற நடவடிக்கைகள் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரைட்டுங்களா. இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து காற்றுடைய தரத்தை வந்து நிர்ணயிக்கிறது தான் இது. அதான் காற்று தர மேலாண்மை ஆணையம், கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். அந்த இதான் வந்து நம்ம டெல்லியில் வந்து இந்த 3ஆம் GRAP 3ஆம் கட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. கிராட்டட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத அந்த கிராப்பு 3ஆம் தரத்தை வந்து யார் அறிமுகப்படுத்தியிருக்கா, காற்று தர மேலாண்மை ஆணையம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கிராப் 3 அப்படிங்கிறதுனா ஒரு எமர்ஜென்சி பீரியடில் வந்து அறிமுகப்படுத்த வேண்டியது. ஏன்னா காற்று வந்து அங்கே அந்த அளவுக்கு வந்து மோசமடைஞ்சிருக்கு. மோசமான வரம்பு அப்படின்னா அதுக்கான ஒரு புள்ளி வர வச்சுருக்காங்க. 201 to 300க்குள்ளே வந்து அந்த இது இருந்துச்சு அப்படின்னா மோசம். 3, 4வது நிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 301 to 400னா மிகவும் மோசம், 490 to 450னா கடுமையான மோசம், கடுமையான ப்ளஸ் அப்படின்னா 450க்கு மேலே அப்படின்னா கடுமையான ப்ளஸ். இந்த இதை வந்து எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஜனவரி 2017 முதல் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. 2017 இருந்து ஏன் அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2016 நவம்பர் மாதம் வந்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க 2016. அதன் அடிப்படையில் 2017 வந்து இந்த கிராப் அப்படிங்கிற திட்டம் வந்து அமல்படுத்தப்படுகிறது. இதை வந்து செயல்படுத்துவது வந்து யாருடைய பொறுப்பாக இருக்குது அப்படின்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு ஆணையத்துடைய பொறுப்பாக இருக்குது. 2021 இந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. 2021 சரி ரைட். என்னென்னலாம் செய்யலாம்? நகராட்சி திடக்கழிவு வந்து எரிக்கிறத வந்து குறைக்கணும். சுற்றி இருக்கிற நகராட்சிகள்லேயே வந்து திடக்கழிவு நிறையா இருக்குங்கள, அதெல்லாம் வந்து எரிக்கிறத வந்து குறைக்கணும். மின்சாரம் வந்து BS6 வாகன பயன்பாட்டை வந்து ஊக்குவிக்கணும். மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையங்களில் வந்து சல்ஃபர் ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடை வந்து குறைக்கக்கூடிய அமைப்புகளை வந்து ஏற்படுத்தணும். அதாவது ஃபில்டர் பண்ணி வந்து இது பண்ணணும். அடுத்து கட்டுமானம் மற்றும் இடிப்பு தளங்களில் கட்டுமான பொருட்களை வந்து பாதுகாக்கணும். டக்குன்னு ஒரு பில்டிங் வேண்டாம், அந்த டக்குன்னு இடிக்கிறாங்கன்னா அது பல்லாயிரம் லட்சக்கணக்கான தூசிகள் வந்து காற்றில் பறந்து வந்து காற்று மாசுபாடு ஏற்படுது. அதை வந்து பாதுகாக்கணும். அனைவருக்கும் வந்து வீடுகளில் கண்டிப்பான முறையில் LPG லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அனைவருக்குமான திரவ எரிவாயுவை வந்து கொடுக்கணும். இதெல்லாம் வந்து காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்கான முக்கியமான நடைமுறையாக அவங்க சொல்கிறாங்க.
அடுத்து காற்றின் தரக்குறியீடு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 2014 மத்திய அரசால் தூய்மை இந்தியா இயக்க ஸ்வச் பாரத் அந்த கீழே தான் இந்த காற்று தரக்குறியீடு வந்து AQI வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அதில் உள்ள காற்றில் உள்ள இந்த தூசியோட அளவை வச்சு இதை வந்து பிரிச்சிருப்பாங்க. இதை ஒரு 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து அடுத்த ஆர்டிகல் பார்க்கலாம். இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருக்கிறது முக்கியமானது இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? அடுத்து வந்து கடைசி ஒரு ஆர்டிகல் முக்கியமானது ஏஐ. சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஏஐ இல்லாத கொஸ்டினே கண்டிப்பான முறையில் இருக்காது. சமூக வலைத்தளத்துலேருந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கிறது ஏஐயோட சவால்கள் என்ன? இதுக்கு வந்து இந்தியா செயற்கை நுண்ணறிவு மாநாட்டை வந்து கூட்ட போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்த மாநாடு. இது வந்து 6 இதாக வந்து 6 தூண்கள் இருக்குது. அதில் பரிந்துரைக்கிறாங்க. ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் ஏஐ வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறது. இது ஏஐயில் ஏற்படக்கூடிய ஆபத்தை வந்து குறைக்கிறது. அதை வந்து ஏஐ பயன்படுத்தி வந்து பொறுப்புள்ளதாக வந்து பயன்படுத்தணும். சமூகத்தில் வந்து இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வந்து உணர்ந்து பொறுப்புள்ளதாக வந்து பயன்படுத்தணும். அடுத்து நிறுவனங்கள், ஏஐக்கான நிறுவனங்கள், டெக்னாலஜி அண்ட் பாலிசி எக்ஸ்பர்ட் கமிட்டி இவங்க வந்து பார்க்கணும். ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட் இவங்க வந்து கண்காணிக்கணும். அடுத்து ஏஐ கவர்னன்ஸ் குரூப்பு இவங்க இதெல்லாம் வந்து இந்த நிறுவனங்கள்லாம் வந்து ஏஐயுடைய செயல்பாடுகளை வந்து முக்கியமான முறையில் வந்து கண்டுபிடிச்சி ஒழுங்குமுறைப்படுத்தணும். திறன் மேம்பாடு, அரசாங்க ஊழியர்கள், பொது ஊழியர்கள், குடிமக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏஐ மூலிமா ஏற்படக்கூடிய நன்மைகளை வந்து சொல்லி அவங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப்மெண்ட் உத்தியில் வந்து ஒதுக்கணும். ஏஐ வந்து முக்கியமான வந்து தாக்கத்தை வந்து அடுத்த ஒரு 50 ஆண்டுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் ஏஐ இல்லாத கொஸ்டினே இருக்காது. கண்டிப்பான முறையில் ஏஐயை அவனுடைய குறைபாடுகள், அவனுடைய நன்மைகள் எந்தெந்த வழியிலலாம் யூஸ் ஆகும், மருத்துவத்தில், சயின்ஸில், இப்படி ஒவ்வொரு பிரிவுலையும் வந்து ஏஐ எஜுகேஷனில், கல்வித்துறையில் இப்படி ஏஐ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இது வந்து மெயின்ஸில் கண்டிப்பாக கேட்போம். அடுத்து வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் பெண்கள், அரசியலில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சிறுபான்மையினம். 2027 இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆக போகிறாங்க. ஃபஸ்ட்டு பெண் நாகரத்னா அப்படிங்க. அவங்க தான் அந்த ஆர்டிக்கில் அவங்க வந்து 48% பெண்கள் தான் 48% இருக்கிறாங்க. ஆனால் வந்து சரியான இது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் வந்து 3 வந்து பெண்கள் வரணும் அப்படிங்கிற இது வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நாரி சக்தி வாந்தன் அதினியன். ஆனால் வந்து 2027 தான் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஜனதா தளம், திரிணாமுல் இவங்கெல்லாம் வந்து இப்போயே வந்து நிறையா வந்து பெண்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. தேங்க்ஸ், நன்றி. நான் டெய்லி வந்து கண்டிப்பான முறையில் வந்து இந்த முக்கியமான தினசரி செய்திகளை வர அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கட்டுரைகளை வந்து நம்ம முக்கியமாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ், நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.